அவங்களுக்கு அப்படி போக வேண்டிய தேவையில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தனிப்பெரும் குணங்கள் உடையவர்களாக திகழ்ந்த தலைவர்கள் இன்னைக்கு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுறாங்க. ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு நம்ம எல்லாரையும் சிந்திக்க வச்சிட்டாரு. தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் சில விஷயங்களில் தமிழ்நாட்டை அடிச்சுக்கவே முடியாது. என்னையோட அதை பற்றி விவரமாக வந்து ஐயா சொல்லுவாங்க. இஸ் அ ஜாயிண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக் அனாலிசிஸ். முதல்ல இதில் தான் டிவியில் தான் பார்த்தேன். எப்போ பார்க்க முடியும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். உள்நாட்டில் பார்க்க முடியல, இங்கே வெளிநாட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் வச்சு தான் பார்த்தேன். அங்கேருந்து பார்த்தது இல்லை. வெரி ஃபோர்த் ரைட். அவர் பேசுறது வந்து எதனால வந்து சில சமயம் ரொம்ப கோபமாக பேசுவார். ஆனால் மறுதளிக்க முடியாத காரணம் என்னன்னா, அவருடைய புள்ளி விவரங்கள் உண்மையின் அடிப்படையில் இருந்தது. அதை யாராலையும் மறுக்க முடியாது. பிடிஆர் அதே கோபம் இல்லாமல் பேசுவார். ஃபிக்கி மீட்டிங்கில் போய் பேசும்போது சொல்லுவார், உங்களுக்கு குஜராத் மாடல் இருக்குது, தமிழ்நாடு மாடல் இருக்குது. உங்கள் குஜராத் மாடலில் வந்து நீங்கள் மெயின் ரோடை தள்ளி போனால் சரி, உங்கள் ரோடு எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். இங்கே எங்களுடைய கிராமப்புற சாலைகள் வந்து பாருங்கள், எங்களுடைய கிராமப்புற கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போது அன்றைய தான் மண்டல் கமிஷன் இது இம்ப்ளிமெண்டேஷன் வந்தது. அப்போ மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்தபோது முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாரும் மெரிட்டு போயிடும், நாசமாக போயிடும், இந்த மண்டல் கமிஷன் வந்துச்சுன்னா உருப்படாமல் போயிடும், அதிகமாக படிக்காதவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிருந்தாங்க. இப்போ இதில் 2 விஷயம் பார்க்கணும். இந்த 10% எக்கனாமிக் ரிசர்வேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த எஸ்சி எஸ்டிக்கு ஒரு கட் ஆஃப் இருக்குல்ல, இது ஏன்னா அவங்களுக்கு எதுக்காக கட் ஆஃப் கொடுக்குறோம்? ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து 338 மார்க் வாங்குறேன்னா, எஸ்சி ஓபிசி வந்து ஏறக்குறைய 310, எஸ்சி எஸ்டி வந்து 298, 288 இப்படி வாங்குறாங்கல்ல. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆர் நாட் சோஷியலி ஆர் எஜுகேஷனலி பேக்வேர்ட். நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு வேலைக்கு வர்றவங்களும் அந்த 288 விட கீழே வர்றாங்க. முதல்ல அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அதாவது இவங்க வந்து அக்கார்டிங் டு 16(4) of Constitution, you can provide positive discrimination for socially and educationally backward class இருந்தது. அடுத்து வறியவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கொடுங்கன்னா, வறியவர்களாக இருந்தால் எக்கனாமிக்கலி பேக்வர்டு பீப்புள் வந்து they are not educationally backward. அப்போ அவங்களுக்கு கட் ஆஃப் எதில் இருந்திருக்கணும்? அந்த ஓப்பன் கேண்டிடேட் லிஸ்ட் தான் கட் ஆஃபாக இருந்திருக்கணும். இப்போ அந்த ஓப்பன் கேண்டிடேட் லிஸ்ட் கட் ஆஃபாக இல்லாதனால, இவங்களுக்கு கட் ஆஃப் இவ்வளவு குறைச்சிட்டதுனால எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு கிடைக்க வேண்டிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாய்ப்புகள்லாம் பறிக்கப்படுது. இதெல்லாம் பல பேருக்கு தெரியும். இந்த நாட்டில் என்னென்ன அயோக்கியத்தனம் நடக்குதுன்னு சொல்லி உள்ள இருந்து பார்த்தவங்க பேசணும்னா ஷாக் ஆயிருவீங்க. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு. இந்த இதை வந்து மானோபலியை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக உள்ள ஒரு கமிஷன். என்னோட பேட்ச்மேட் வாசுதேவன்லாம் அதில் ஒரு காலத்தில் சேர்மனாக இருந்தான். இப்போ அந்த கமிஷனுக்கு வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் வந்து சேர்மனே கிடையாது. அதனால பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து பூந்து விளையாடலாம் அப்படின்னு நிலைமை இருக்கு. இந்த டேக்ஸ் கலெக்ஷன் இருக்குல்ல, அந்த டேக்ஸ் கலெக்ஷன் வந்து அதை பிரைவேட்டைஸ் பண்ணலான்னு சில முயற்சிகள் நடந்துச்சு ஒரு காலத்தில். அது எதனால அந்த முயற்சி தோத்துச்சுன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக சேல்ஸ் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. இந்த மாநிலங்கள்லாம் சொன்னாங்க, பல மாநிலம் சொன்னாங்க we don't agree, அதை பிரைவேட்டைஸ் பண்ணணும்னாங்க. அப்போ அவங்களால கொண்டு வர முடியல, ஒருங்கிணைந்த ஒரு சட்டம் கொண்டு வர முடியல. இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்துருச்சு. இன்னைக்கு நினைச்சாங்கன்னா சரி, இந்த நாட்டுடைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை பிரைவேட்டைஸ் பண்ணிடலாம். பிரைவேட்டைஸ் பண்ணால் ஒரு 20% திருடினான்னா போதும், ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி திருடலாம். 20% அக்கௌண்ட் ஜக்லரி பண்ணா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி திருடலாம். ஸோ வி ஆர் இன் டு வெரி சீரியஸ் ட்ரபிள். இதில் இன்னைக்கு வந்து கேரளா தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய அரணா நின்றுகிட்டு இருக்காங்க, யுத்தம் புரியுறாங்க அப்படிங்கிறது நிஜம். இவங்க வந்து ஒரு மைனாரிட்டியாக யுத்தம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2024 அப்புறம் கொஞ்சம் பலம் வந்திருக்கு. தமிழ்நாடு பெர்சே, ஏன்னா ஐயா கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னல் நான் என்ன பார்க்குறேன்னா, 2019 எல்லாருமே 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து இவங்க திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு இருந்தபோது திருமாவளவன் வெறும் 6000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. ஏன்னா இந்த நாட்டில் உள்ள ஜாதி வரி எல்லாத்தையுமே இருந்துச்சு, அந்த கூட்டணியிலே இருந்துச்சு. அதனால தான் அவருக்கு வந்து இது ஓட்டு வந்து வாங்க. ஆனால் இந்த தரம் அவர் வந்து லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க. பெரிய பாசிட்டிவ் சிக்னல். இஸ் ஓவர் கமிங். ஆமாம், அது இருந்தது. அது தவிர அவருடைய உழைப்பு இருந்தது. அண்ட் ஹி வாஸ் ஏபிள் டு ஓவர் கம் தட் பேரியர். அது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல். அதே மாதிரி நெகட்டிவ் சிக்னலும் நிறைய இருக்கு. சந்துரு கமிட்டி ரிப்போர்ட்டையே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர். இப்போ நான் திருநெல்வேலியில் போய் பார்த்துருக்கிறேன். பசங்களுக்கு ஒவ்வொரு ஜாதி சேர்ந்தவங்களுக்கும் ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. இந்த பசங்கள்லாம் ஒரு பையன் ஒருத்தர் அடிச்சான்னா, ஏதோ தனிப்பட்ட சண்டையில் அடிச்சுக்கிட்டு தானே, 2 வேற வேற கயிறாக இருந்ததுன்னா அடிபட்டவன் எந்த கயிறு வச்சிருக்கானோ அதில் ஒரு 10 பேர் வந்துடும் இவன் அடிக்கிறது. இது உண்மையிலே ஒரு 20 வருஷமா எனக்கு தெரிஞ்சு
திணறல் நடந்து இதெல்லாம் பார்த்தா அவர் வந்து இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். நம்முடைய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸை இன்னும் நேரோ டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குரியாயிரும். அருமையாக சொன்னார். சிறப்பான பதில். நன்றி ஐயா. மிகவும் சிறந்த பொருளாதார நிபுணர் ஐயா அவர்கள் நம்மிடம் வந்திருப்பது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஐயா நல்லா சின்ன பிள்ளையா இருக்கப்ப லட்சாதிபதிம்பாங்க. இப்போ கோடீஸ்வரனுக்கு மரியாதை இல்லை. இது வளர்ச்சியா வீழ்ச்சியா? பொருளாதார வளர்ச்சி. ஆனால் உங்களுக்கு அது சின்னதாக போகுது. என்னென்ன, ஒரு காலத்தில் தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கோடி இருக்கும். இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமா? இப்போ 4 லட்சம் கோடி. அப்போ இது வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தான். என்ன, பணத்தினுடைய செல்வத்தினுடைய அளவு அதிகமாகிட்டே போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது. இன்னும் ரொம்ப உங்களுக்கு பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எங்கள் அப்பா வேலைக்கு போன போது அவருக்கு சம்பளம் 300 ரூபா. அவர் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு மிடில் லெவலில் ஆஃபீஸர் அவர். சரியா? நான் வந்து 88 காலேஜில் லெக்சராக ஜாயின் பண்ணும்போது அவர் வாங்கின சம்பளத்தோட நான் கூட வாங்கினேன். அவர் சர்வீஸில் இருக்கார் இப்போ, அதோட நான் கூட வாங்கினேன். இன்னைக்கு என் பையன் வாங்குற சம்பளத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு தலை சுத்தம். ஐயோ, நம்ம வாழ்க்கையில் நினச்சிருக்கேன். அந்த மாதிரி ரெண்டு ஒன்று வந்து ஓவர் டைம்னால ஒன்று நடக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி இருக்குல்ல. இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி அப்படின்னு சொன்னாக்கா, எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணிட்டு இருந்தார் ஊரில். எங்கள் அப்பா காலேஜ் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அந்த லெவலுக்கு ஒரு மிடில் லெவலுக்கு அவர் போனார். நான் அதோட கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போனேன். இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அவன் அடுத்த ஹையர் லெவலுக்கு போகிறான். அது மாதிரி போகும்போது இந்த இதெல்லாம் கம்பைன்ட் எஃபெக்ட் தான். இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இது வந்து இப்போ எக்கானமி வளரும் போது அது ஸ்கேலப் ஆகி போயிட்டே இருக்கு. அது மாதிரி போகும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று ரொம்ப அது வந்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அப்படி லட்சங்கள்லாம் இப்போ ஒன்றுமே மதிப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தோணும். லட்சம் மதிப்பு இல்லைங்கிறது வந்து லட்சம் வச்சிருக்கவங்களுக்கு தான் மதிப்பு இல்லை. இல்லாதவனுக்கு 1000 ரூபாய் யோசிச்சு பாருங்க இல்லையா? 1000 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய அவஸ்தப்படுறாங்கன்னா இன்னும் இருந்துட்டு தான் இருக்கான். அதனால் அவங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒய்டன் ஆகும்போது அவ்வளோ பெரிய ஸ்கேல் வந்துடுது. அவ்வளோதான். அப்போது ஒரே விஷயம் என்னன்னாக்கா, இந்த எப்படி எந்த ரேட்டில் அது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். முன்னாடி வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் சொல்லுவோம். ஒவ்வொரு செக்டார் வந்து ஒரு செக்டார் என்ன மாதிரி ரேட்டில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோன்ட்டு. அது வந்து அவங்க ஃபேவரபுளாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க. அது ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கீழே போகுது. இப்போ அது அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அது ஃபேவரபுளாக இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்ட்டிங்கனாக்கா, அவன் என்ன வருமானமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா. நம்ம சொந்தக்காரங்க யாரை பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஒன்றும் இல்லை அதில்ன்ட்டு. அது நிஜம்தான். அப்போ வந்து நான் வந்து ஐயா கண்ணன் ஒருத்தர் இருக்கார், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு, நான் ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணும்போது நான் வந்து 10 மூட்டை நெல்லை போட்டு நான் 2 பவுன் வாங்கிட்டு வருவேன். இப்போ 2000 மூட்டை நெல் போட்டாலும் 10 பவுன் ஆக முடியாது நெல் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இந்த அங்கே வர கமாடிட்டிஸ் நம்ம என்ன ரேட்டு கொடுத்து வாங்கிக்கிறோம், நம்மள்ட்ட இருக்கிறது என்ன ரேட்டுக்கு அவங்கள்ட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி போகும்போது தான் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய பகுதி அடிபட்டு போகும். அது மாதிரி இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு. ஏழைகளின் எதிர்காலம் ஏழைகளின் எதிர்காலம் இல்லை. இப்போ தமிழ்நாட்டினுடைய ஏழைகளின் அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. லீஸ்ட் புவர் அநேகமாக தமிழ்நாடு தான் இருக்கும் நினைக்கிறேன் இருக்கிற பெரிய ஸ்டேட்ஸில். சின்ன ஸ்டேட்லாம் எடுக்க முடியாது. இப்போ நம்ம பாண்டிச்சேரி எடுத்திங்கன்னா மொத்த டவுனுமே அது ஒரு மாநிலமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பெரிய ஸ்டேட்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதில் வந்து ரொம்ப குறைவான அளவில் இருக்கக்கூடிய வறுமை இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு தான் அது அதிகமாக இருக்கும். அதனால் இன்னும் விரைவாக நம்ம இப்போ நித்தி ஆயோக் கொடுத்துருக்க எஸ்டிமேட்டே நமக்கு வந்து தமிழ்நாடு வந்து 4% தான் பாவர்ட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களை டார்கெட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு இது போட்டிருக்கோம். இன்னும் 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் அநேகமாக பாவர்ட்டியே இல்லாத மாநிலம் அப்படின்னு மாற்றுறது அப்படிங்கிறது தான் இப்போ பிளான். அதாவது நீ இப்போ பெரியாரை பற்றி நம்ம பேசும்போது அதை கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுறேன். கான்டாக்ட் வைஸ் பண்ணி ஆலோசனை ஷானவாஸ் கரெக்டாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லா ஊர்லேயும் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ பாலச்சந்திர பேசும்போது ஒன்று சொன்னார், என்ன குஜராத்தில் போய் பார்த்தியா,
ரோடு இப்படி இருக்குது, உள்ள இருக்க ரோடெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாருல, அந்த மாடலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றி. அது மட்டுமல்ல, குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம எக்கானமி என்ன சைஸ் இருக்கோ அதோட கொஞ்சம் தான் கம்மியாகும். அதே ஒரு வருஷத்தில் 2 வருஷம் நம்ம ஓடுற வேகத்தை அதிகமாக நம்மளை தாண்டினாலும் தாண்டுவாங்க. ஆனால் ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு இருக்குல்ல, அதாவது வந்து இப்படி ஹெல்த் எப்படி இருக்குது, எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம ஏதாவது 2000 இருந்தோம்னாக்கா அவன் 22,000 இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தான் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா வளர்ச்சியை ஜனநாயகப்படுத்திருக்கோம் எல்லாரையும். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் உள்ள அதோடைய பகுதியாக தான் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர வரல பொருளாதாரம் வளர வளர பாவர்ட்டி குறைஞ்சிட்டே வருது. அந்த பாவர்ட்டி அவன் நித்தியோக அவன் கம்பெனி அவன் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குஜராத்தில் பாவர்ட்டி லெவல் அப்படின்னு சொல்கிறது அங்கே வந்து 22%, நம்மளுக்கு 4%. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே வளர்ச்சி அப்படின்னா 2 பேருக்கும் 3 பேருக்கு உண்டான வளர்ச்சி. நம்ம ஊரில் வளர்ச்சினா எல்லாருக்கும். இறுதியாக தற்பொழுது இந்தியாவில் மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி இந்தியா முழுவதும் பேசப்படுகின்றது. அதற்கு ஒரு முக்கிய காரணம், இங்கு அமெரிக்காவிலே அமெரிக்கன் இந்தியன் காங்கிரஸ் என்ற நிறுவனம் நிறுவி சாம் பெட்ரோடா என்ற அறிஞர் சிறப்பாக பணியாற்றி வந்தது தான். அவருக்கு வலதுகரமாக ஷான் அவர்கள் பல செய்திகளை, நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமாக உள்ளவர்கள் மூலம் அதை செய்து கொண்டிருக்கின்றார். அவரை உண்மையிலேயே நான் பாராட்டுகின்றேன். அவர் என்ன நடக்கிறது என்பதை சொல்லி இவர்கள் இருவரிடமும் ஒரு அருமையான கேள்வி கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாட்டி வைக்கிறதுக்குனே வந்து என்னுடைய விகடன் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கு, ஜேர்னலிஸ்டாக. ஸோ இன்ஃபேக்ட் நான் நீட் பற்றி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவுக்கு வந்து இந்த நீட் பற்றின அவேர்னஸ் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல போய் நீட் பற்றி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறதை வந்து ஒரு பெரிய தக் மூமெண்ட் பண்ணதான் வந்து ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி செலிப்ரேட் பண்ணுது. நான் காங்கிரஸில் இருந்தாலும் எனக்கே சிரிப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இந்த அவேர்னஸ் நீட் பற்றி நம்ம பண்ணிட்டு இருக்க போராட்டங்கள்லாம் அன்கம்பேரபிள். நம்ம வந்து கிட்டத்தட்ட அது கான்செப்ட்ல இருந்த ஸ்டேஜ்ல இருந்தே போராடிட்டு இருக்கோம். அந்த அவேர்னஸ் மற்ற ஸ்டேட்டுக்கு இல்லாததே வந்து காரணம் பெரியார் தான். இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் வந்து மற்ற ஸ்டேட்ஸ் வந்து இதை கேட்சப் பண்ண முடியல? ஹவு தே கேன் பிகம் லைக் தமிழ்நாடு? மற்ற இன்க்ளூடிங் ராகுல் காந்தி எல்லாரும் நீட்ல உள்ள தவறுகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தான் நீட்டே தவறுன்னு சொல்லிச்சு. அதான் உண்மை, அதுதான் உண்மை. அது அங்க உட்காந்துக்கிட்டு சத்தம் போடாம உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து நீட்டை பத்தி ஒரு படம் எடுத்தாரு. தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு லட்சக்கணக்கான ரூபாய் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை போட்டு ஒரு படம் எடுத்தார். டாக்டர் திருநாவுக்கரசு ஐயா. இப்போ இங்க வாங்க டாக்டர். இந்த நீட்டை பத்தின தவறுங்கிறதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்றேன். டாக்டர் வந்து என்னுடைய தனிப்பட்ட நண்பர். அதனால அந்த படத்துல வந்து என்னைய ஒரு வேஷம் போட்டு சொன்னார், நீதிபதியை நடிக்க சொன்னார். முதல்ல அந்த கதையை எழுதுனது வந்து அந்த நீதிபதி கொஞ்சம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி, சிஸ்டமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. நான் நடிக்க மாட்டேன்ட்டேன். இல்லை, நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக நடிக்கிறேன், ஏதாவது நல்ல கதை சொல்ல முடியும்னா பரவாயில்ல, அந்த பையன் டைரக்டர் சொல்லி நான் முடியாது அப்படின்ட்டேன். அவர் இவர்கிட்ட போய் சொன்னார். இவர் சொன்னார், இன்னும் அந்த கதையை அப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் கதையை மாற்றிடுங்க, எல்லாருமே மோசம்னு சொல்லக்கூடாது. ஐயா வந்து உளவியல் துறை பேராசிரியராக, டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷனாக கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருந்தார். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எஸ்ஆர்எம்ல வந்து சைக்காலஜி ப்ரொஃபஸராக இருந்தார். இடது டிபார்ட்மெண்ட்டை எல்லா விதமான பதவியும் வச்சுருக்காரு. அப்போ இந்த படத்தில் வந்து நாங்கள் எப்படி கொண்டு போயிருந்தோம், அந்த நீட்டில் நடந்த நிகழ்வு, நீட்டுங்கிற பேரையே சொல்லாமல் ஒரு தேர்வு முறை சரியில்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா அந்த கதை. அந்த கதைக்கான கருவை கொடுத்ததே ப்ரொஃபஸர் தான், அந்த டைரக்டர்கிட்ட. இதை வச்சு அந்த பையன் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக் பாய், சும்மா தற்செயலாக வந்து பார்த்தாரு, படிச்சிருந்தது. அந்த கதை இந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் தான் அந்த கதைக்கு சொல்லி இதை டெவலப் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் அந்த படமே வந்தது. அப்போது இது போகிறாங்க, ஜெய்ப்பூர் போகிறாங்க, அந்த என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்தது அந்த சமயத்தில், அது எல்லாமே வந்து பெண்களை வந்து உள்ளாடையை கழட்டி போடலாம் சொல்லி இந்த மாதிரிலாம் நிறைய கொடுமைப்படுத்தினாங்க. அது எல்லாமே வந்து அந்த கதையில் வந்து கொண்டு வந்திருந்தோம்.
கொண்டு வந்தபோது கடைசியில் வந்து ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி இந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு, இந்த பையனை ஜெயிலுக்கு கூட்டு போனவர் இறந்து போய் அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து கவர்மெண்ட் மேலே கேஸ் போடுறேன் நான் இந்த எக்ஸாம் சிஸ்டத்தினால தான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டான்னு சொல்ல அவங்க எல்லாம் இந்த கேஸை ஏற்றுக்கிடக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லும்போது இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேஸை ஏற்றுக்கிறார். ஏற்றோன்னு அவர் வந்து சொல்கிறாங்க, இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு வேலை என்னன்னு தெரியுமாங்கிறாங்க. தெரியும், நான் தாங்க என் ரெசிக்னேஷன் எடுத்துக்கங்க, நான் லா படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரே லீகலில் வந்து இந்த கேஸை நடத்துகிறார். முதல்ல வந்து இந்த கேஸுக்கு வந்து ஜட்ஜி வந்து சொல்கிறார், நீ உங்கள் அப்பாவுக்கு மென்டல் டிப்ரெஷன் ஒரு கேஸாக இருக்கலாம்ப்பா, இன்னொரு கொஞ்சம் பேர் அது மாதிரி உண்மைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த கேஸ் எடுத்துக்க முடியலன்னா எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பல மாணவர்கள் வந்து தங்களுடைய அனுபவம் சொல்கிறாங்க. அப்புறம் கேஸ் நடக்குது. கேஸில் அவர் என்ன போட்டுறாரு, இது ஒரு திட்டமிட்ட கொலை, இந்த பையனுடைய தந்தை தான் செத்தது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்க முடியாது. இது ஃபுல்லாக அந்த ஜட்ஜி வந்து அதை சப்போர்ட் பண்ணியே ஒரு மினிஸ்டர் வர்றாரு, மினிஸ்டர்கிட்ட ஜட்ஜி வந்து பயங்கரமாக கேள்வி கேட்கிறாரு, ஏன்னா மக்களுக்கு சர்வீஸ் செய்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா, இப்படிலாம் கேட்குறாரு. கடைசியில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்கிறாரு, இது திட்டமிட்ட கொலைன்னு எப்படி சொல்ல முடியும், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யார் மேலாம் நீங்கள் கேஸ் போட்டீங்களோ அவங்க வேறு வேறு இடத்துல உட்காந்துருக்காங்க, அவங்க எங்கேருந்து திட்டம் போட்டாங்க, அதனால இந்த கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்படுது. ஆனால் அதே சமயம் இன்னொரு மெசேஜும் சொல்லியிருந்தோம். டி.கே. விஸ்வநாதன் வந்து லா செக்ரட்டரியாக இருந்தார், பின்னாடி செக்ரட்டரி ஜெனரல் லோக்சபாவாக இருந்தார், அதுக்கப்புறம் லீகல் அட்வைசர் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தார், இன்னும் நல்ல நண்பர். அவர் நான் இதை பற்றி பேசினேன். நான் சொன்னேன் ஜட்ஜ்மெண்ட் மாற்றி எழுதிட்டேன் என்ன, அவனெல்லாம் பிடிச்சி மாட்டி விட்டா என்ன பண்ணேன். உடனே அவர் சொன்னார், சரி மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்லை, ஆனால் நீதிபதியாக உட்காந்துருக்கவங்க சட்டத்துடைய பவுண்டரிக்குள்ள இருந்து மட்டும்தான் நீதி சொல்ல முடியும். அதனால நீங்கள் வந்து இது கேஸ் வந்து சரியில்லைன்னு டிஸ்மிஸ் தான் பண்ணணும், பட் யூ கேன் கிவ் அன் அட்வைசரி. நீங்கள் வந்து சொல்லலாம், இப்படிப்பட்ட ஒரு வழக்கு வந்ததுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு முறையில்லாத தேர்வு முறை வந்ததுனால தான். அதனால இந்த தேர்வு இப்போ கோச்சிங் இல்லாமல் யாருமே பாஸ் பண்ண முடியாத நிலைமை வந்தால் பணக்காரர்கள் மட்டும்தான் வச்சு எல்லாத்தையுமே கொண்டு வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து இந்த கேடுகளை களைவதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் தேவையான உதவிகளை செய்யும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க எல்லாம் செய்யும் என்று இந்த நீதிமன்றம் நம்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சேர்த்துருந்தோம். கடைசியில் பார்த்தா அந்த அட்வைஸே காணும் படத்தில். நான் இவர்கிட்ட வந்து வருத்தப்பட்டேன். இவர் சொன்னார், உங்களோட நான் தானே வருத்தப்பட்டு இருக்கேன், இந்த படத்தை யார் மூலமாக பண்ணணும்னு நினச்சோமோ அவங்க இதெல்லாம் வெட்டிட்டாங்க. ஏன்னா அடுத்த ஓடிடியில் போகும்போது அதெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். இப்போ கேட்டீங்கல்ல நீட்டு, இது நீட்டுடைய நீட்சி என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இப்படி ஒரு படத்தை எடுத்து சொந்த பணத்தை போட்டு கடைசியில் இந்த படம் அட்வர்டைஸுக்கிட்டு முதற்கொண்டு டாக்டர் ஐயா தான் பணம் செலவழித்தேன். அந்த படத்தை எடுத்தவங்க வந்து படம் கடைசியில் ஓடினதுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் ப்ராஃபிட் ஷேர் கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க. இவர் ப்ராஃபிட்டுக்கு அந்த படத்தை எடுக்கல, ஒரு நல்ல செய்தி போகணுங்கிறதுக்காக எடுத்தார். அப்போ இதுதான் இன்னைக்கு நீட்டுடைய நிலைமை. பல பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது, யூபிஎஸ்சியில் வந்து நான் யாருக்கு ஹையஸ்ட் ஸ்கோரோ அவனுக்கு வந்து ஐஏஎஸ் கிடைக்கும், ஐஏஎஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. இப்போ நீட்டில் வந்து நாங்கள் 2 பேர் எழுதுகிறோம். நான் வந்து மொத்தம் 250 மார்க் எடுத்தேன், இவர் வந்து 430 மார்க் எடுத்தார். ஆனால் எங்கள் அப்பா கையில் 30 லட்ச ரூபா இருந்துச்சு கவர்மெண்ட் பே பண்ணுறது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் காலேஜ் பே பண்ணுறதுக்கு. நீட் வந்து என்ன சொல்லுது, நாங்கள் 2 பேருமே குவாலிஃபைடு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் கிடையாது. இவருக்கு வந்து பணம் வசதி இல்லை, இவருக்கு டாக்டருக்கு சேர முடியாது. நான் அறகுறையாக படித்தவன், நான் வந்து டாக்டருக்கு சேர முடியும், இது நீட்டில் இருக்கு. சரி, அடுத்து இன்னொன்று என்ன பண்ணாங்க, ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் அதுக்கு வந்து பிஜிக்கு வந்து டிமாண்டே இல்லை. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு வந்து பிஜிக்கு வந்து சேர்றதுக்கு 0 மார்க் எடுத்தா கூட சேர்ந்துடலான்ட்டாங்க. இது எப்படி இருக்கு, குவாலிஃபைங் மார்க் 0 எடுத்தா சேர்ந்துடலாம். இப்போ நீட்ல நடக்குது இந்த குளறுபடிகள்லாம் காரணம் என்ன தெரியுமா, there is no systemic arrangement in context of this examination. வல்லான் வகுத்ததே வாய்க்கால், நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணிக்கலான்னு வருஷம் விருப்பம் போல மாத்திக்கிட்டு இருக்காங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்தியாவிலேயே பெஸ்ட் ரன் டிபார்ட்மெண்ட்ஸ். ஏன்னா the systemic arrangements are perfect. நான் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் வில்லேஜ் விசிட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் ஐஏஎஸ் ட்ரைனிங்கில். எங்கள் அப்பா எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை லெட்டர் எழுதுறாங்க, ஆர்டினரி போஸ்ட் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில். 4வது நாள் என் கையில் வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா அந்த சிஸ்டம் அப்படி. ரயில்வேஸில் வந்து இந்த குவாண்டம் ஆஃப் ஆக்சிடென்ட் நடந்தால் டிஆர்எம் போகணும் ஸ்பாட்டுக்கு, அதுக்கு மேலே உள்ள குவாண்டமாக இருந்ததுன்னா ஜெனரல் மேனேஜர் போகணும், அதுக்கு மேலே உள்ளதாக இருந்தால் மெம்பர் ரயில்வே போர்டு போகணும். இது ஒரு 100-150 வருஷமாக இருக்க சிஸ்டம், யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இந்தியன் ரயில்வேஸில் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நம்ம எல்லாரும் பதறோம். ஆனால் எவ்வளவு பெரிய செயின் இருக்கு அதில், இந்த ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து எதுவும் தவிர்க்கப்பட்டிருக்க முடியும், அலட்சியத்தினால தவிர்க்கப்படாமல் இருந்தது. ஆனாலும் இந்த சிஸ்டம் வந்து மச் பெட்டரா இன் கம்பேரிசன் டு செவரல் அதர் நேஷன் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எனக்கு இன்னும் என் நம்பர் இருக்கு 4744, என் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். 1976 நான் பரிசு எழுதும் போது என் பேர் எழுத முடியாது, என்னுடைய நம்பர் மட்டும் தான் எழுத முடியும். அடுத்து வேல்யூவேஷன் போகும்போது என் நம்பர் இருக்காது, டம்மி நம்பர் கொடுத்துருப்பாங்க.
அதனால யார் பேப்பர் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால வந்து இன்னைக்கு வரைக்கும் யூபிஎஸ்சி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு எதுவுமே வந்ததில்லை. நீட்ல அப்படி எதுவுமே கிடையாது. இது இந்த நீட்டை கொண்டு வந்ததே வந்து வசதியானவங்க வாழ்றதுக்கு. முதல்ல இந்த நீட்டை வந்து அப்போஸ் பண்ணது அத்தனை வந்து இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். நம்ம கேபிடேஷன் ஃபீ நாசமா போயிருமேன்னு சொல்லி அவங்க அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்து கவர்மெண்ட்ல வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னப்பா பிளாக்கா வாங்குறதுக்கு ஒயிட்டாவே வாங்குறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறோம், நீ எதுக்கு கவலைப்படணும்னு. அது பிறகு ரொம்ப அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணது இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். இதுல இருந்து தெரிஞ்சுங்க, ராஜஸ்தான்ல வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு, ராஜஸ்தான்ல ஒரு எஸ்டிமேட் என்னன்னா 2000 கோடி ரூபாய் அந்த இவங்க எல்லாம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் ஏர்ன் பண்றாங்களாம் ஒவ்வொரு வருஷமும். நான் கேட்கறேன், நான் வந்து 50 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாய் கொடுத்து மெடிக்கல் காலேஜ் சேர்ந்தேன்னா நான் முதல்ல என்ன யோசிப்பேன், 50 லட்சம் 80 லட்சம் திரும்பி வரணும்னு யோசிப்பேன். இப்போ 50 லட்சம் 80 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒருத்தன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? வசதியானவனா இருப்பான். இந்த வசதியானவன் கிராமத்துல போய் மூட்டை பூச்சி நடுவில் போய் படுக்க மாட்டான். நம்முடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு சிஸ்டம் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அங்கே போய் சர்வீஸ் பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜில் படித்தவங்க அப்படி சர்வீஸ் பண்ணவங்களுக்கு வந்து பிஜியில் வந்து ஒரு கோட்டா இருந்துச்சு. ஐ எம் ஷோர் இட் இஸ் ஸ்டில் தேர். எங்கள் அக்கா பையன் படித்தவங்க இப்போ இதில் தோகால இருக்கான், பிரிட்டிஷ் சிட்டிசன். அவன் படித்தவங்க அவன் அப்படி தான் போனான். இதில் கிராமப்புறத்தில் வந்து நல்லா படித்து பாஸ் பண்ணா, கிராமப்புறத்தில் போய் வேலை பார்த்தா 2 வருஷம். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கோட்டா கிடைச்சது. இப்போ இதனால வந்து நமக்கு வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து பிளாக் வரைக்கும் வச்சிருக்கோம். இங்கெல்லாம் நீட்டு தொடர்ந்து நினைச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் போக மாட்டாங்க. இவ்வளவு ஆபத்து இருக்கு இந்த நீட்ல. நவ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நீட்டை பத்தி நீங்க இந்த அவேர்னஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ராகுல் காந்தி வந்து ரியலைஸ் பண்ணிட்டாரு, மகாராஷ்டிரா ரியலைஸ் பண்ணிட்டாங்க, எங்க அங்காள பரமேஸ்வரி இவங்க மம்தா பானர்ஜி எங்க ஊருக்காரங்க சீஃப் மினிஸ்டர் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அன்னைக்கே சொல்லிச்சுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை என்னன்னா, நீட் வந்து இட் இஸ் ஆன்டி புவர், இட் இஸ் ஆன்டி அண்டர் பிரிவிலேஜ், இட் இஸ் ஆன்டி டெமோக்ராட்டிக். அதனால கண்டிப்பா இந்த நீட்டே ஒரு தவறு அப்படின்னு சொல்லி உணர்ந்து இந்த நீட்டை காலி பண்ணணும். அதான் தேவை. அதாவது இப்போ நான் வந்து தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக மட்டும்தான் இல்லை, எல்லா போஸ்ட்லேயும் வந்திருக்கிறேன். ட்விட்டர்லேருந்து செனட் மெம்பரு, கவர்னிங் கவுன்சில் மெம்பரு, 25 மெடிக்கல் காலேஜுக்கு எம்சிஐ இன்ஸ்பெக்டராக போய் அப்ரூவல் கொடுத்துருப்பேன். இவ்வளவும் இருந்து எஜுகேஷனை பற்றி பார்த்ததுனால ரொம்ப மனசு நொந்து 2017 WTO மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, வாஷிங்டன் டிசியில். அதில் நான் என்னுடைய 2 பசங்க கொடுத்த ஸ்பீச்சு தான் இந்த கதை, நீட் கதை. அந்த ஸ்பீச்சிலிருந்து தான் அவ்வளோ வசனங்கள் எடுத்து எழுதப்பட்டது. ஐ திங்க் இங்கே கூட யாரோ ஒருத்தர் கூட உங்கள் சன்னு பேசுனதை நாங்கள் அன்றைக்கே கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் சொன்னார், அவர் அட்டன் பண்ணிருக்கார். அந்த ஸ்பீச்சை வச்சுட்டு நானும் வந்து எவ்வளோ போரத்தில் சொல்லி பார்த்தேன், இந்த நீட் வந்து ரொம்ப மோசம். நான் வந்து பசங்களை செலக்ட் பண்ணேன், நானும் செலெக்ஷனுக்கு போயிருக்கிறேன், செலெக்ஷன் ஆகிருக்கிறேன். நான் அதுக்கப்புறம் நிறைய பேரை செலெக்ஷன் பண்ணிருக்கிறேன், பரீட்சை எழுதியிருக்கிறேன், பாஸ் பண்ணிருக்கேன். ஒன்றுமே என்னால் செய்ய முடியல. எவ்வளோ பேர்கிட்ட போய் சொல்லி பார்த்தும் எந்த ஃபோரத்துலையும் எடுப்படலைனால நானே சரி இருக்கிற காசெல்லாம் போட்டு படத்தை எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் படத்தை வந்து நல்ல ஒன்றும் தப்பு கிடையாது, ரொம்ப நல்லபடியாக ஓடிச்சு. இதில் என்ன நீட்டை பற்றி அஞ்சாமை பேரே அதுக்கோசம் தான் வச்சேன். அப்படி போராடணுன்ட்டு. அதில் அந்த பையன் போராடுவான், எங்கள் அப்பாவை நீங்கள் கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன, ஆனால் ரியாலிட்டி சுச்சுவேஷனை எடுத்துன்னு வந்து எனக்கு செலவு அதிகம் அந்த படத்தில். பட் அந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீட் அலோவ் பண்ண மாட்டீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், ராகுல் காந்தி அந்த படத்தை பார்க்க விரும்புகிறாருன்னு சொல்லி எனக்கு ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா எக்ஸப்ட் சீஃப் மினிஸ்டர் தவிர, எதிர்கட்சி தலைவரை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் பார்த்துட்டாங்க. கட்சியில் ஆசிரியர் வந்து 3 மணி நேரம் இருந்து படத்தை பார்த்துட்டு பண்ணார். சீஃப் மினிஸ்டருடைய மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்தாங்க, எதிர்கட்சி தலைவர் கீழே உள்ள தலைவர் யாரும் பார்க்கல. மற்றபடி எல்லா கட்சியும் கட்சியில் இருக்கவங்க வந்து பார்த்தாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் அவங்க பிஸினால பார்க்க முடியாமல் போயிடுச்சு அந்த படத்தை. இனிமேல் ஓடிடியிலேருந்து வந்து நீங்களாம் பார்த்து நான் சம்பாதிச்சாதான் போட்ட காசு, அது வேறு விஷயம். அதுக்காக இல்லை. அது இந்த இதில் நம்ம என்ன மெயினாக சொல்கிறோன்னா, செலெக்ஷனுக்காக ஒரு கோர்ஸுக்கு செலெக்ஷனுக்காக தான் ஒரு தேர்வு முறை இருக்கணும். இந்த தேர்வு முறை என்னென்னா செலெக்ஷனுக்கு இல்லை,
வடிகட்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரே சென்டென்ஸில் சொல்லணும்னா எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து ஜிப்மர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமு டிசைன் பண்ணவன் நான். அப்போ நான் ஜிப்மர் ஹெச்ஓடியாக இருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி இருந்ததை ஒரு எந்த வகையில் வந்து பசங்களை வந்து வெளியே தள்ள முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் தான் இந்த நீட் எக்ஸாமினேஷன். இதை முதல்ல உள்வாங்கிக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 72 மணி நேரம் இந்த பசங்களுடைய மனநிலையை போட்டு அப்படியே அலக்கழித்து அவனை வந்து ஒரு 20% மார்க்கு வாங்கிறத குறைச்சிடுறாங்க சாதாரண சாமானிய பசங்க. அப்போ இது இல்லையா அது இல்லையா, அதாவது 2.5 மணி நேரத்துக்கு முன்னால் வரணும். அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக அந்த படத்தில் காமிச்சிருக்கேன் நான். இது எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கும் உளவியல் ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வரவேற்பு பொதுமக்கள்கிட்ட. எங்களுடைய கதையே சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஃபோரத்தில் ஐயாலாம் இருக்கிறதுனால இதனுடைய உண்மையான சதி என்ன அப்படின்னு எனக்கு தோணுது. நான் தப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அதாவது ஸ்டேட் போர்டு சிலபஸை மட்டம்ன்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணி ஸ்டேட் போர்டை ஒழிக்கிறாங்க. இப்போ எங்கள் ஊர் கிராமத்தில் கூட நான் போய் பார்த்தேன்னா சென்ட்ரல் போர்டு சிலபஸில் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் சென்ட்ரல் போர்டு படிக்குது. இந்த சென்ட்ரல் போர்டுக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அந்த WTA கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க பையன். சென்ட்ரல் போர்டில் ஃபர்ஸ்ட் மார்க் எழுதின பையனை ஸ்டேட் போர்டுடைய சிலபஸ் எழுத சொல்லி பாருங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க. இது வேற அது வேற. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சென்ட்ரல் போர்டு சிலபஸை வந்து கொண்டு வரதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு சதி திட்டம். ரொம்ப டூத் அண்ட் லைன் எதிர்க்கிறது வந்து 3 மாநிலங்கள். ஒன்று வந்து கேரளா, 2வது வந்து தமிழ்நாடு, 3வது பெங்கால். இந்த 3 மாநிலத்திலும் ஸ்டேட் போர்டில் மாநில தலைவர்கள் வரலாற்றை வந்து பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க பாடத்திட்டத்தில். இப்போ ஐயா சொன்னார், ஓமாந்தூராரை பற்றி படிக்கணும், காமராஜரை பற்றி படிக்கணும். ஸ்டேட் போர்டு சிலபஸும் தமிழும் படிக்க மறந்துட்டோம்னா இந்த மாநில வரலாறு தெரியாமல் போயிடும். இதுதான் எனக்கு என்னுடைய அறிவுக்குப்பட்ட சதின்னு தோணுது. இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் போர்டு சிலபஸ் நீட் ஒரே ஒரு பரீட்சை தான் நான் சொல்கிறான். மற்ற பரீட்சையிலலாம் நீட்டை பற்றி பேசுறது இல்லையே. இப்போ மற்ற பரீட்சையில் எவனா சென்ட்ரல் போர்டு சிலபஸ் பற்றி பேசுகிறான்னா, இப்போ இன்ஜினியரிங் போகிறாங்க, என்னென்னமோ போகிறாங்க, NIT போகிறாங்க, அங்கெல்லாம் இந்த பேச்சுக்கு இடம் இல்லையே. இந்த சென்ட்ரல் போர்டு சிலபஸ் மெடிக்கல் இருக்கிற அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமம் எல்லாம் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் படிக்கும்போது 6000 பேர் தான் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் தமிழ்நாட்டில். நான் ஆசிரியராகி நான் ப்ரொஃபஸர் ஆன பிறகு 15000 பேர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் போதி காம்ப்ளெக்ஸ்ன்னு போட்டு எல்லாம் சென்ட்ரல் போர்டு சிலபஸ். தமிழை வந்து யாரும் அசைக்க முடியாதுமா. அதெல்லாம் வந்து யாருமே ஒன்றுமே தமிழோட விளையாட முடியாது. இந்த தமிழர் வரலாறை ஒழிச்சிடுவாங்க. புரியுதா? இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ ஓமாதுரா ரெட்டியார் இன்னைக்கு இருக்கிற ஒரு 10வது படிப்பு கேட்டால் தெரியுமா சார்? யாருக்கு தெரியாது. எப்படி வந்துச்சு வந்து பெரியார் யாருன்னு கேட்டி, பெரியார் தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நேஷனல் லெவலில் காந்தி யாரும் தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. அது தெரியுமா? இப்போ லேட்டஸ்ட்டாக நீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின 100 பசங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க ஒரு யூடியூப் சேனல். காந்தி யாருன்னு கேட்டால் தெரியல, ஃபாதர் ஆஃப் தி நேஷன் யாருன்னு கேட்டால் நரேந்திர மோடின்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா? ஸோ அவரே பயாலஜி என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதனுடைய பேக்ரவுண்டு ஸ்டேட் போர்டு சிலபஸை எப்படியாவது படிக்காமல் வச்சிடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நான் இங்கிலீஷில் மீடியம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அந்த WTA ஒரு வசனம் வந்து என் சன்னு சொல்லியிருப்போம். என்னைக்கு தமிழை படிக்க மறந்தோமோ அன்னையிலேருந்து தமிழ்நாட்டை ஆள்ற தகுதியும் நம்ம இழந்துட்டோம்னு சொல்லியிருப்போம். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேட் போர்டு சிலபஸை எப்படியாவது நம்ம காப்பாற்றியே ஆகணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி. I think we all should give a standing ovation to Dr. Karan. இன்றைய நிகழ்ச்சியின் அருமையான முடிவாக நாம் என்ன செய்ய வேண்டும்?
தந்தை பெரியாரை வெறும் பேச்சாகவோ எழுத்தாகவோ இல்லாமல் நம்முடைய இனம் வாழ வழி செய்ய வேண்டும் என்ற முடிவில் நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதற்கு செயல்படுவோம் என்று உறுதி கூறி இங்கே வந்துள்ள ஆளுமைகளுக்கு விஜய் சாந்தலிங்கம் ஐயா பாலச்சந்திரன் அவர்களுக்கு, சிவா வாஷிங்டன் சிவா அவர்கள், மாணவர் பூவி மாணவர் வாங்க வாங்க ஐயா ஜெயச்சந்திரன், பூவி மாணவர் அவர்கள், டாக்டர் திருநாபஸ் அவர்கள். இங்கு வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் எப்பொழுதும் வருபவர்களை மரியாதை கொடுத்து கேள்வி கேட்க நேரம் கொடுப்பேன். இன்று அது முடியவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். வந்ததற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டீர்கள். செயல்படுவோம். வாழ்க பெரியார், வளர பகுத்தறிவு, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு, தமிழர்கள் முன்னேற்றத்திற்கு நாம் உழைப்போம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்த தரமாவது என்னை எதுக்கு பேச கொடுத்தாங்களோ அதை பேச விடுறாங்க.